ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் 3 ஃபங்க்ஷன் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ் யூனிட் 3. ஓகேவா? நிறைய மேக்டிஸ் அண்ட் கால்குலஸில் M1ல வரக்கூடிய தேர்ட் யூனிட்ஸ். இதில் எப்படி பிளான் பண்ணலாம், எப்படி படிக்கலாம், அதோட ஸ்டெப் மார்க்ஸ் ஐடியாஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஏற்கனவே யூனிட் 1 அண்ட் 2க்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஒரு வீடியோவில் ப்ரீவியஸ் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கிடுங்க. ஓகேவா? இந்த யூனிட்ல நீங்க எந்த படிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மே ரிபிள்ஸ்ல வரும். ஃப்ரண்ட்ல இருந்து வரதோட ரிபிள்ஸ்ல இருந்து நீங்க வந்தீங்கன்னா, பின்னாடில இருந்து யூனிட் 3ல பின்னாடி பகுதியில இருந்து நீங்க வந்தீங்கன்னா, மேக்ஸிமம் மினிமா 2 வேரியபிள் அண்ட் லெக்ராஞ்சி மெத்தட் கம்பல்சரி சொல்லி பார்த்தோம். 1 வேரியபிள்னா வெறும் x வச்சு மட்டும் தான் வரும். x கியூப் பிளஸ் 2x ஸ்கொயர் பிளஸ் 2x அப்படின்னு x வச்சு வரும். 2 வேரியபிள்னா x y ரெண்டையும் யூஸ் பண்ணி வரும். ஓகேவா? அப்படி நீங்க பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். கொஸ்டின் நம்பர் 13ல யூனிவர்சிட்டி கொஸ்டின்ல கொஸ்டின் நம்பர் 13ல ஏ ஆர் பி இந்த இடத்துல தான் உங்களுக்கு தேர்ட் யூனிட்ல இருந்து கொஸ்டின்ஸ் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். டாபிக்ல இருந்து மேக்ஸிமம் மினிமா 2 வேரியபிள் லெக்ராஞ்சி மெத்தட் ரிவர்ஸ்ல இருந்து போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாபிக். ஓகேவா? ரைட். அதுக்கப்புறம் நீங்க இதை தாண்டி நீங்க படிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, யூலர் டோட்டல் டெரிவேட்டிவ், யூலர் தியரம்ஸ், டோட்டல் யூலர் தியரம்ஸ் அண்ட் யூஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ். உங்களுக்கு ஏற்கனவே 12th நீங்க இதை படிச்சிருப்பீங்க. ரொம்ப ஈஸியான டாபிக் தான், பார்த்துடுங்க. டோட்டல் டெரிவேட்டிவ், அதுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லர் சீரிஸ் ஃபார் 2 வேரியபிள், டெய்லர் சீரிஸ் ஃபார் ஃபங்க்ஷன் ஆஃப் 2 வேரியபிள்ஸ். ஓகேவா? டெய்லர் சீரிஸ் மெத்தட். இந்த 3 மெத்தட்ஸை நீங்க தரவா படிச்சுக்கிடுங்க. ஓகேவா? ரைட். இதுல இருந்து கம்பல்சரி ஒரு பார்ட் பி கொஸ்டின் நீங்க தாராளமா அட்டன் பண்ணலாம். ஏன்னா தேர்ட் யூனிட் ஈஸியா பிளான் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு யூனிட். ஓகேவா? ரைட். 2 மார்க்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, இதுல 2 மார்க்ஸ் கேட்பாங்க. ஒரு 2 மார்க்ஸ் கம்பல்சரி ஜாக்கோபியன்ல இருந்து வரும். ஓகே, ஜாக்கோபியன் படிச்சீங்கன்னா நீங்க ஒரு 2 மார்க்ஸ் என்ன செய்யலாம், எழுதலாம். 2 மார்க்ஸ்ல ஒரு 2 மார்க் எழுதலாம். இன்னொரு 2 மார்க் நீங்க எப்படினாலும் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த டாபிக்ல இருந்து இந்த 2 மார்க்ஸ் வரும் அப்படிங்கிறது உறுதி தான். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 16 மார்க், ஒரு 2 மார்க்ஸ், 18 மார்க்ஸ் இதில் நீங்கள் ஈஸியாக எழுதலாம். ரொம்ப ஸ்லோ லேர்னர் சார் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா, நீங்கள் யூலர் தியரம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதை படிச்சுக்கிடுங்க. அண்டு டோட்டல் டெரிவேட்டிவ் கூட இங்கே சாய்ஸில் விட்டுட்டு யூலரு, டெய்லரு, மேக்ஸிமமாக 2 வேரியபிள், இந்த 3 டாபிக்ஸை படிச்சுட்டு ஜாக்கோபியன் ஈஸி தான், மேக்டிஸ் ஃபார்மெட்டில் வரும். நீங்கள் அதையும் படிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ சொல்லக்கூடிய எல்லா டாபிக்கும் உள்ள வீடியோஸ் கீழே உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது. அதில் எல்லா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸோட சொல்யூஷனும் இருக்குது. நீங்கள் பார்த்துக்கிடுங்க. 1 பை 1 உங்களுக்கு நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஒரு சில சாம்பிள்ஸ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சைடில் நான் டிஸ்பிளே பண்ணுவேன். 2 மார்க்ஸில் எப்படி கேட்டிருக்கிறாங்க, ப்ரீவியஸ் செமஸ்டர்ஸில் எப்படி கேட்டிருக்கிறாங்க, அண்டு 16 மார்க்ஸ் பார்ட் பியில் எப்படி கேட்டிருக்காங்கிறதையும் உங்களுக்கு சைடில் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். பார்த்துக்கிடுங்க. ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ 20க்கு 18 மார்க்ஸ்க்குள்ள ஐடியாவை நான் சொல்லிட்டேன். ஓகேவா? இதே போல் செகண்ட் யூனிட்லேயும் ஒரு 18 மார்க்ஸ் எப்படி எடுக்கலாம், ஃபர்ஸ்ட் யூனிட்லேயும் 18 மார்க்ஸ் எப்படி எடுக்கிறாங்கிறத ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இன்னொரு லெசனுக்குள்ள பிளான், ஸ்டடி பிளானை இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.